இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஸ்ரீஜா உண்மையிலேயே மோசமானவ, தப்பானவ. அவன் நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்தவமா. விஷால கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சு, அம்மா உங்களை டார்ச்சர் பண்ணி நிம்மதி இல்லாம பண்றதாமா அவளோட திட்டமே. இது எங்களுக்கு தெரிஞ்சதாலதான் அம்மா நான் சொல்லிதான் இசை விஷால் பக்கத்துல மணமடையில உக்காந்தா. அம்மா அதுவும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான்மா. இல்லப்பா, விஷால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த இசை ஸ்ரீஜாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கான்னு நான் சொல்றேன். புரியாம பேசாதீங்கம்மா. கடைசியில அந்த இசை நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாடா, விஷாலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு பிள்ளையால வாழ்க்கையை இழந்து சாகரத்துக்கு துணிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைய கூடன்னு இன்னொரு புள்ள கிட்ட கேக்குறப்பா. அம்மா இதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன்னு நினைச்சீங்கம்மா? இல்லம்மா, இல்ல, என்னால இந்த முடிவுக்கு கண்டிப்பா சம்மதிக்க முடியாது. அம்மா அம்மா, நீ தயவு செஞ்சு சம்மதம்னு சொல்லுடா. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, தயவு செஞ்சு எந்திரிங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா சம்மதம்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். அம்மா அம்மா நீங்க ஏம்மா ஏன் கால்ல விழுறீங்க? எந்திரிங்கம்மா. நீதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் ராகவ். ஒரு பொண்ணோட உயிர் நீ சம்மதம்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். என்ன மன்னிச்சிடு ராகவ், நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். அம்மா ப்ளீஸ்மா, என்னம்மா பண்றீங்க? இல்லப்பா, நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து எந்திரிப்பேன். ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா. வேணாம்மா. ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம்னு சொல்லு. அம்மா சம்மதிக்கிறேம்மா. ராகவ், என்ன மன்னிச்சிருப்பா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணா அந்த தப்ப நாம தான் சரி செய்யணும்ப்பா. நம்மளால ஒரு உயிர் போக கூடாது ராகவ், அதனாலதான் சொல்றேன்ப்பா. அம்மா மனசார சொல்றேன், நீ நல்லா இருப்ப.